இந்த பருவம் என்று சாதிப்பதற்கு தங்கை சீமா வருகிறாள். காதலித்துப்பார், காதலித்துப்பார், உலகம் உன் வசப்படும், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும். காதலித்துப்பார், தபால்காரனும் தெய்வமாவான். காதலித்துப்பார், வாழ்க்கை வசப்படும், உலகம் உன் காலடியில் வரும். காதலித்துப்பார், உன் கையெழுத்தும் அழகாகும், நீயும் கவிஞனாவாய். காதலித்துப்பார், காதலி வந்துவிட்டால் வருஷமெல்லாம் நிமிஷம் என்பாய், அவளோ போய்விட்டால் நிமிஷமெல்லாம் வருஷம் என்பாய். காதலித்துப்பார், வானம் பூமி ஏன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் காதலுக்காக படைக்கப்பட்டது என்பாய். காதலித்துப்பார், அவ்வளவு ஏன் பாட்டி கூட பியூட்டி என்பாய், உச்சி வெயில் கூட ஊட்டி என்பாய் என்று ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார் என்று சொன்னால், காதல் என்பது அவ்வளவு அழகான ஒரு விஷயம் நடுவர் அவர்களே. அது ஏன் இந்த ஆப்போசிட் டீமுக்கு புரியாம இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நிதர்சனமான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? காதல் செய்யாத உயிரினமே இந்த உலகத்துல கிடையாதுங்க. அப்படி ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் உண்டெனில் நிச்சயமாக அதுக்கு உடல் அளவில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நடுவர் அவர்களே, என்ன மாதிரி பெண்களுக்கு எல்லாம் காதல் வயப்பட்டுட்டோம் அப்படின்னா நாங்கெல்லாம் டைரக்டா போய் காதல சொல்லிட மாட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் ஈகோ தடுக்கும் இல்லையா? அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாடல் மூலமா தான் அந்த காதலை தெரியப்படுத்துவோம். எப்படி தெரியுங்களா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. ஹோய், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. இப்படி காதலை அனுபவிச்சு வாழணுங்க. இங்க ஆப்போசிட் டீம் பேசுறத பார்த்தா இவங்கெல்லாம் வாழ்க்கையில காதலே பண்ணிருக்க மாட்டாங்களான்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் எங்க அண்ணன் மானசீகன் அண்ணன் அருமையான ஒரு கவிஞர், அருமையான ஒரு பேச்சாளர், ரொம்ப அருமையா பேசிட்டு போனாரு. அதாவது காதல் என்பது வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமே பார்க்கின்றார் போல இருக்கு. அதனாலதான் காதல் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். நிதர்சனமான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? காதல் என்பது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா அல்லது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமா என்று கேட்டால், காதல் என்பது வெறும் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டுமே இருக்குமெனில் நாம் காதலிக்க ஒரு நாய்க்குட்டி போதும். காதல் என்பது உடல் சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமே இருக்குமெனில் நாம் காதலிக்க ஒரு விளைமகள் போதும். ஆனால் காதல் என்பது அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. உடலும் உள்ளமும் சேர்ந்து வாழ்வதுதான் காதல். அடுத்து பேச தயாராயிட்டே இருக்காரு எங்க அண்ணன் அண்ணா சிங்காரவேலன். உடலும் உள்ளமும் ஒரு புள்ளியில் சேருகிற பொழுது காமமாகி விடுகிறது. அதுவும் காதலில் ஒரு பகுதி தான் நடுவர் அவர்களே. எனக்கு முன்னாடி மானசீகன் வந்து பேசினாரு, பெண்களையே குத்தம் சொல்றாங்க, எந்த பேச்சாளர் எடுத்துக்கிட்டாலும் பெண் பிள்ளைகள் தான் ஏமாத்துது, பெண்கள் தான் பெண்கள் தான் பெண்கள் தான். அதுக்கு நிதர்சனமான ஒரு காரணம் என்னன்னு தெரியுங்களா? அதாவது பெண் பிள்ளைகள் வந்து காதலை கைவிடுவதற்கு மிக முக்கிய காரணமே பெற்றோருடைய கண்ணீர் அப்படின்றது யாராலையும் மறுக்கவே பட முடியாத ஒரு விஷயம். அப்படி வைரமுத்து அழகாக ஒரு கவிதையில் எழுதுகிறார், ஒரு காதலி தன்னுடைய காதலை கைவிட்டுட்டா. எப்படி தெரியுங்களா எழுதுறார் வைரமுத்து அவர்கள்? இந்த நாட்டில் பலருக்கும் காதலிக்க தெரிகிறது, சிலருக்குத்தான் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. இங்கு எத்தனையோ காதல் கனிகள் கனிகிற அவசரத்தில் வெம்பு விடுகின்றன, எத்தனையோ காதல் பூக்கள் கல்லறையில் விழுவதற்காகவே பூக்கின்றன. இதற்கு காதலர்கள் மட்டும் காரணமல்ல, மண், வெப்பம், ஈரம், காற்று, இந்த 4 காரணிகளில் ஏதாவது ஒரு காரணி குறைந்தாலும் விதை முளைக்காது என்பது மாதிரி ஜாதி, மதம், இனம், நாடு, பொருளாதாரம், இந்த ஏதாவது ஒரு காரணங்களால் காதல் கர்ப்பத்திலேயே கரைந்து விடுகிறது. இந்த கவிதையில் வரும் காதலி காதலை ஏற்றுக்கொண்டவள், ஆனால் காதலனை ஏற்றுக்கொள்ள முடியாதவள். வைரமுத்துவின் இந்த அழகான கவிதையில் பல லட்சக்கணக்கான இளைய இதயங்களின் ஓசை மிக ரகசியமாக ஒலிக்கின்றது. இதுக்கு முக்கிய காரணமே என்ன தெரியுங்களா? காதலர்கள் கிடையாதுங்க, அவங்கள சுத்தி இருக்க சூழ்நிலை தான் இதுக்கு முக்கிய காரணம். இப்படி பிரிஞ்சு போன 2 காதலர்கள் மனமுருகி அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா அப்படின்னு மனமுருகி பாடுறாங்க. எப்படி தெரியுங்களா? இன்னொரு ஜென்மோ இருந்தா அப்போது போறப்போம், உன்னோடு ஒன்னா இருந்து ஒன்னாக கலப்போம், அது முடியாம போச்சதுன்னா ராசாவே, நான் வெண்மேகமாக விடி வெள்ளியாக வானத்தில் பொருந்திருப்பேன், என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போது நான் சிரிப்பேன். இறுதியாக நான் இப்படி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. இதயங்களே, ஜாதி, மதம், இனம், நாடு இவற்றை கடந்து வரும் காற்றை போல காதலையும் சுவாசிப்போம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா. நன்றி. சீமா அவளை பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். வெள்ளப்பாகு போன்ற சொற்கள், வினயமான பேச்சு, சந்திரபிம்பம் போல் எங்கள் பேச்சுவானத்தில் வளருகிறாள். எதிர்கால தமிழகத்தில் அவளுக்கு ஒரு நாற்காலி காத்திருக்கிறது.
கல்யாணம் ஆகவில்லை என் தங்கை வேதநாயகிக்கு. அதற்கான காரணத்தை ஒரு பல்கலைக்கழகம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. காதல் பருவம் சிறந்த பருவமே இல்லை, மற்ற பருவங்கள் தான் என்று ஒற்றையாக வந்து நின்று பேச வருகிறார். நடுவர் காதல்னு சொன்ன உடனே எவ்வளவு அழகா இப்படி உட்கார்ந்து பாருங்க. காதலை தாண்டி பிற பருவத்துக்கு வந்திருக்க நடுவர் அவர்களே. அழகான தலைப்பு, அற்புதமான பேச்சு சீமாவோட. அடேங்க அப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே. நகையை அடகு வச்சா அது மார்வாடி, மனசை அடகு வச்சா அது ஏர்வாடி. நான் தெரியாம தான் கேட்கிறேம்மா உன்ன. நாங்கள் காதலை கைவிடுவதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்களுடைய கண்ணீர். பெற்றோர்களுக்கு கண்ணீர் வரும்னு தெரியும்ல, நீ எதுக்குமா காதலிக்கிற? அப்ப அவன் கண்ணில் ரத்த கண்ணீரை வர வச்சுட்டு உன் பெற்றோர்கள் கண்ணீரில் வந்து பார்க்கணுமா? காதலுக்கு என்னெல்லாம் விளக்கம் கொடுத்து பாடினாங்க. ஒரு பாட்டு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, மூளையுள்ள மனிதனையும் முட்டாளா மாத்திடும், பட்ட படிப்பு படிச்சவனையும் ஐத்தியமா மாத்திடும், பணம் காசு உள்ளவனையும் கடங்காரனா மாத்திடும். இதுதான் காதல் நடுவர் அவர்களே. ஆனா இந்த பிற பருவம் இருக்கு பாத்தீங்களா, அடேங்க அப்பா, அது எவ்வளவு பெரிய ஒரு அழகான விஷயம் தெரியுமா நடுவர் அவர்களே. நான் கேட்கிறேன், காதல் பருவம் எத்தனை வருஷம்? காதல் பருவத்துக்கு எத்தனை வருஷம் நடுவர் அவர்களே? யூஜி படிச்சா 3 வருஷம், பிஜி படிச்சா 5 வருஷம். பிற பருவம் என்பது 50 ஆண்டு காலம் நடுவர் அவர்களே. அதுதான் பிற பருவம் என்பது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பொறுப்பான பருவம் எது என்று சொன்னால் அதுதான் பிற பருவம். பொறுப்பற்ற பருவம் எது என்று சொன்னால் அதுதான் காதல் பருவம் நடுவர் அவர்களே. இந்த காதல் எப்படி தெரியுங்களாங்க? லிப்ட் கேட்டு வந்த காதல் ஷிஃப்ட் மாறி போனது, வேலை வாங்கி கொடுத்த காதல் காலவாரி விட்டது, ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு தொடங்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் நடுவர் அவர்களே. ஒரு பாட்டு ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க அவங்க புது பாட்டுல. அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இது அவனுக்கு பார்வை இல்லாத ஒரு சூழல்ல அவன் பாடுவான். ஆனா இன்னைக்கு இருக்கிற காதல் இளைஞர்கள் என்ன தெரியுமா பாடுறாங்க? அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு முகம் தெரிகிறதுன்னு பாடுறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோமா, இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சிரிக்கிறான்னா அவனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா அதே பொண்ணு அந்த பையனுக்காக அழுகுறான்னா அவனை மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி நடுவர் அவர்களே. இன்னைக்கு இந்த காதலுக்கு ஒரு சிம்பிள் ஒண்ணு போட்டிருப்பாங்க, ஹார்ட் போட்டு அதுல 2 அம்புக்குறி போட்டு ரத்தம் சொட்டும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? காதலிச்சா மவனை நீ ரத்தம் வாங்காம போக மாட்டாதான்னு அர்த்தம். நடுவர் அவர்களே சொன்னாங்க, ரகசியமா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குன்னு. நான் கேட்கிறேன், மறைத்து வைத்திருப்பதெல்லாம் கண்ணியமான விஷயமா நடுவர் அவர்களே? நாங்க போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இது நான் என் பள்ளிக்கூடத்துல நான் படிச்ச ஸ்கூல் இது அப்படின்னு நம்ம காட்டுறோம், கரெக்டுங்களா? தைரியமா சொல்றோம், இது எங்க அத்தை பொண்ணு, இது இந்த பொண்ணு அப்படின்னு நம்ம தைரியமா காட்டுறோம். இது நான் வேலை செஞ்ச இடம் அப்படின்னு நம்ம தைரியமா காட்டுறோம். ஆனா இது நான் 8 வருஷம் லவ் பண்ண பொண்ணுடான்னு தைரியமா யாரால சொல்ல முடியுமா? ரகசியமாக வைத்திருப்பதெல்லாம் அது கண்ணியத்திற்கான அறிகுறி கிடையாது நடுவர் அவர்களே. இந்த காதல் பருவம் எப்படிப்பட்ட பருவம் தெரியுங்களா? பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்வது காதல் பருவம். ஆனால் பெற்றோர்களுக்கே திருமணம் செய்து வைப்பதுதான் எங்களுடைய பிற பருவம் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தெரியாம திருமணம் செஞ்சுட்டு போனவங்களுடைய குடும்பங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், எல்லாருடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் தானங்க. யோசித்து பாருங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்த பிறகு அப்பாக்கும் பிள்ளைக்கும் எதிரி மாதிரி இருப்பாங்க. அந்த பையன் தெருவுல நடந்து போறப்ப அப்பா இங்க இருந்து பாப்பாரு, எப்படி தெரியுமா, என் பையன் என்ன மாதிரியே நடக்கிறான் பாத்தியா? அதுல ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா? அந்த அழகும் சந்தோஷமும் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா அது பிற பருவத்துல தான் வரும் நடுவர் அவர்களே. பிப்ரவரி 14 அந்த நாள் காதலர் தினமாக எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஈழத்திலே ஒரு கவிஞன் கவிதை எழுதினான், காதல் பருவத்தை தாண்டி ஒரு கவிதை எழுதினான் நடுவர் அவர்களே. அடிமை ஈழத்தில் நாங்கள் காதலர்களாக வாழ்வதை காட்டிலும் சுதந்திர ஈழத்தில் நாங்கள் கல்லறைகளாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறான் என்று சொன்னார். அதுதான் பிற பருவம் என்பது நடுவர் அவர்களே. எவ்வளவு சூழல்கள் வந்தாலும் சரி. Thank you for watching.